ஆனா ஃப்ரெண்டுன்றது வந்து பொய். ஏன்னா ஒருத்தன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையால சொல்லிட்டா அவன் கடைசி காலம் வரைக்கும் அந்த உறவு இருக்கணுமே. இல்ல என் பார்வையில எந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்துட்டு நட்பு தான் உயர்ந்ததுன்னு பேசினே இருக்காங்க. இதை கேட்கும் போது எப்படி எனக்கு ரியாக்ட் பண்ணுறது தெரியல. அவனோட சுயநலத்துக்காக ஒரு ஒரு செகண்ட் நம்ம கூட கொஞ்ச நாள் பழகுவான். அவனுக்கு என்ன தேவைப்படுதோ அது அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்மள யோசிக்கவே மாட்டான். முதல்ல நீங்க சொன்ன உடனே விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்கன்ற இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு. அருவி மீடியா ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நண்பர், சகோதரர், என்னோட அண்ணன் அவர்கிட்ட வந்து என்னன்னா தினம் ஒரு சிந்தனை மாதிரி வந்து ஒரு டாபிக் ஒன்று பேச சொல்லி அவரை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். அதாவது இன்னைக்கு ஒரு தினம் ஒரு சிந்தனை மாதிரி இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறீங்க? அருவி மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நான் பேச போகும் தலைப்பு நட்பு. நட்பு என்பது சிறு வயது காலத்திலிருந்து பள்ளி பருவத்திற்கு வந்து பள்ளி பருவத்தின் கல்லூரியில் சென்று பிறகு வேறு வாய்ப்பு போகும்போது அங்கே கிடைக்கிற நட்பு. இத்தனை விதமான நட்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து உண்மை ஒன்று சொல்கிறது. என்னவென்றால், மனைவி நாம் வரும்போது நம் கணவர் நமக்கு என்ன சந்தோஷமான விஷயத்தை சொல்லுவார் என்று ஆவலுடன் இருப்பார். பிள்ளைகள் தந்தை என்ன கொண்டு வருவார் என்ற ஆசையோடு இருப்பார்கள். நட்பு மட்டும்தான் நீயும் சந்தோஷமாக இருக்கணும், நானே சந்தோஷமாக நினைக்கக்கூடிய ஒரு உன்னதமான உறவு. அந்த உறவு என்பது காலத்துக்கு நீடிக்க வேண்டும் என்று நினைத்தால் சுயநலமற்று இருக்க வேண்டும், தன்னலமற்று இருக்க வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நட்பு மட்டுமே நிலைத்திருக்கும் எல்லா உறவுகளிட. இதுவே என்னுடைய தாழ்மையான கருத்து. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நட்புன்னு சொன்னீங்க. நட்பு ஒரே ஒரு விஷயம் பாருங்க, சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பழகின ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா யோசிச்சு பாருங்க, ஒரே ஒருத்தர் கூட இப்ப டச்சில் இருக்க மாட்டானுங்க. நட்பு இருக்கிறதுலயே வந்து நீங்க சொல்றீங்க சுயநலமே இல்லாத உறவு வந்து நட்புன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க. இருக்கிறதுலே ஒன்னா நம்பர் சுயநலம் பிடிச்ச உறவு அப்படின்னு சொன்னா நட்பு தான் நான் சொல்லுவேன். ஒரு மனிதன் மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்குல்ல, ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நான் ஒரு தன்மையான ஒரு மனுஷன். என்ன தன்மையான எதிர்க்க இருக்கிறவங்களையும் பழகிறவங்களையும் உண்மையா நம்பக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு மனிதன். என்னுடைய வேவ்லென்த்ல எப்படி நான் பேஸ் பண்ணிருக்கேன்னா, எல்லாமே வந்துட்டு பிளாட்டா இருக்கு, ஹைக்கும் இருக்காது, கம்மியா இருக்காது. ஏன் தெரியுமா? நான் அவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பழகும். முதல் வார்த்தை, அது உறவுகளா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும். இப்போ நான் உறவுகளோட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது உதவுவாங்க. உதவுவாங்களா? கண்டிப்பா உதவுவாங்க. உதவாதவங்கள என்ன? உதவ முடியல அப்படின்னு சொன்னா அது அவங்களோட சிச்சுவேஷன் கிட்ட. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டத்துல உதவாத நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஹெல்ப்னு வரப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூட கேட்டு பாருங்க. நீங்க அந்த மாதிரி உதவாம நம்மளை உதாசீனப்படுத்துறது, நம்மளை அலட்சியப்படுத்திட்டு அசிங்கப்படுத்துறது, ஃபர்ஸ்ட் முத லிஸ்ட்ல அது வர்றது வந்து ஃப்ரெண்டா தான் இருக்கும். அவதான் நம்மள ஒரு ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். உறவாவது கொஞ்சம் யோசிப்பாங்க. இவரு நம்ம அண்ணன், நம்ம மாமா, நம்ம சித்தப்பா, இவரு நம்ம பெரியப்பா, இவரு நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. சுயநலம் பிடிச்ச ஒரு உறவு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நட்பு தான். ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நம்மள வந்து ஜஸ்ட் லைக் தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உறவுகள் தான் வந்து ஒரு செகண்டாவது யோசிப்பாங்க, நம்ம இவரை உதாசீனப்படுத்தக்கூடாது, ஏன்னா இவர் வந்து நம்ம மாமா, நம்ம சித்தப்பா, நம்ம பெரியப்பா, நம்மளோட கணவர் அப்படின்ற மாதிரி உறவுகள் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. நண்பர்கள் வந்து யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா ஏன் இந்த உலகம் ஃபுல்லா நண்பர்கள் வந்து எதுவுமே எதிர்பார்க்காத உறவு இருக்கிறதுலயே பயங்கரமா நம்ம உயிரையே கொடுப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் அது சும்மா ஒரு நடைமுறைக்கு சொல்லாமே தவிர, சும்மா மிகைப்படுத்தி சொல்றாங்களே தவிர, ஆனா உண்மையான நம்மளோட வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிறதே வந்து உறவுகள் தான். நண்பர்கள் அப்படின்றது வந்து அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. அவனோட சுயநலத்துக்காக ஒரு ஒரு செகண்ட் நம்ம கூட கொஞ்ச நாள் பழகுவான். அவனுக்கு என்ன தேவைப்படுதோ அது அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்மள யோசிக்கவே மாட்டான்.
நீங்க சொல்லுங்களேன், ஒருத்தர் உங்களோட பள்ளி பருவத்துல ஸ்கூல்ல இருந்த யாருன்னா ஒருத்தரை வந்து நீங்க சொல்லு பார்க்கலாம். இப்போ யாருன்னா சொல்ல முடியுமா? இல்ல காலேஜ்ல படிச்சவங்க யாருன்னா சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாதுங்க. ஆனா அப்பா அப்பா இப்போ வரைக்கும் உங்க கூட இருப்பாரு. நீ என்ன பண்ற? என்ன செய்யற? என்ன செய்ய போற? எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாரு. எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அம்மாவும் அதேதான். அம்மாவும் அதேதான். நம்மளோட பிள்ளைகளும் அப்படிதான். எந்த காலகட்டத்திலயும் வந்து நம்மளோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாங்க. இந்த ஃப்ரெண்டை இன்னைக்கு என்ன நிக்க சொல்லுங்க. ஃப்ரெண்டு யாருமே நிக்க மாட்டாங்க. சுயநலம் புடிச்ச ஒரே ஒரு உறவு இருக்குன்னா அது வந்து நட்பு தான். இந்த உரையாடல் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டது பொய்யான ஒரு விஷயத்தை தான் இது வரைக்கும் உலகமே சொல்லிட்டு இருக்கா. பொய்யான ஒரு ஆமாங்க. பொய்யான இந்த உலகமே வந்து கட்டமைச்சு வந்து பொய்யில தான். உண்மைத்தன்மைன்னு ஒண்ணு கிடையாது. பொய்யில தான் இந்த உலகமே கட்டமைச்சிருக்காங்க. உண்மை அப்படின்றது வந்து ஒண்ணு கிடையாது. உண்மைன்றது ஒரு மாயை. நம்மளா நினைச்சுக்கிறோம் அது உண்மைன்னு. எதை நம்ம உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அது மாயை. அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாமே பொய் தான். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு இப்ப நம்ம பாக்குறப்ப அது நிஜம்னு தெரியுது வந்து இன்னொருத்தர் பாக்குறப்ப அது வந்து பொய்ன்னு தெரியும். அப்ப அது நிஜமா பொய்யா? உங்களை பொறுத்த வரைக்கும் நிஜம். அவரை பொறுத்த வரைக்கும் பொய். இன்னொருத்தருக்கு இன்னும் வேற மாதிரி இருக்கும். ஆனா உறவுகள் மட்டும்தான் வந்து நிஜம். அதை மாத்தவே முடியாது. நம்மளோட அப்பா நம்மளோட அம்மா அவங்க தான் வந்து நம்மளை ஈண்டெடுத்தாங்க. அத அது வந்து உண்மை. அது யாராலுமே வந்து மறுக்க முடியாது. அது உண்மை. ஆனா ஃப்ரெண்டுன்றது வந்து பொய். ஏன்னா ஒருத்தன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையால சொல்லிட்டா அவன் கடைசி காலம் வரைக்கும் அந்த உறவு இருக்கணுமே. எந்த சுச்சுவேஷன்லயும் எந்த நிலைமை வந்தாலும் கூட நிக்கணுமே. இப்ப அப்பா இருக்காரு, அப்பாவை நான் திட்டிருப்பேன், எவ்வளவு காயப்படுத்திருப்பேன். ஆனா திருப்பி பையன் சொல்லிட்டு நிக்கிறாருல, பையன் நிக்கிறாருல, மனைவி இருப்பாங்க. நம்ம ஓப்பனா சொல்லணும்னா சில டைம்ல வந்து நம்ம ஒரு கை கலப்பா கூட ஆயிருக்கும். அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணியிருப்போம், உதாசீனப்படுத்தியிருப்போம், அடிக்க கூட அடிச்சிருப்போம். ஆனா திருப்பி வந்து கணவர்னு நிக்கிறாங்கல்ல, நம்ம குழந்தை எத்தனை தடவை அடிச்சிருப்போம், எத்தனை தடவை நம்ம திட்டிருப்போம். நம்மள தானே அப்பான்னு சொல்றாங்க. கோபத்துல வந்து இல்ல இல்ல இவரு என் அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு ரோட்ல யாருன்னா போறவங்கள காட்டுறாங்களா? கிடையாதுங்க. ஆனா இந்த நட்பு அப்படின்றது ஒண்ணு மாயை. நட்புன்னு ஒண்ணு இருந்தா எவ்வளவுதான் நீங்க டார்ச்சர் பண்ணாலும், எவ்வளவு குடும்பம் பண்ணாலும், எவ்வளவு தப்பு செஞ்சாலும் கூட நிக்கணும். அவங்க ஏன் அவளை ஈஸியா நட்பு தூக்கி விட்டு போயிடும்? அதான் அந்த மாதிரி ஒரு உறவே கிடையாது பிரதர். அந்த மாதிரி ஒரு உறவே கிடையாது. நட்புன்னு ஒரு உறவே கிடையாது. அது உறவுலயே வராது. இல்ல, என் பார்வையில எந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்துட்டு நட்பு தான் உயர்ந்ததுன்னு பேசினே இருக்காங்க. இதை கேட்கும் போது எப்படி எனக்கு ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு மாயையை வந்து உருவாக்கிட்டாங்க இங்க. நீங்க சொல்லும் போது தான் புரியுது. 4 முறை நம்ம திட்டினாலும் அடிச்சாலும் எல்லாரும் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துட்டு யோசிக்கணும், இவரை அவாய்ட் பண்ணல. நட்பு என்பது உடனே தான் விட்டு போகும். இப்போ நான் விட்டு போயிட்டே இப்போ இருக்கணும். உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நிலைமை புரியுதுன்னா, நீங்க பேசுறது உண்மையாதான் இருக்கு. ஆனா ஏத்துக்காத சூழ்நிலையில யார் நம்ம இருக்கணும்னு எனக்கு புரியுது. ஏன்னா நம்மளுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஃப்ரெண்டு இந்த இது போதாதுக்கு வந்து இந்த மீடியா வேற இருக்கா, அந்த மீடியாவிலயும் வந்து சினிமாலயும் சரி நாடகத்திலயும் சரி அப்படியே நட்புன்னா அப்படியே வந்து நம்மளுக்கு உயிரை கொடுப்பாங்க, நமக்காகவே வாழ்வாங்க, நமக்காகவே வைச்சிப்பாங்க அப்படின்னா ஒரு பிரமையை ஏற்படுத்தியிருக்காங்க. யாருன்னா ஒருத்தரை சொல்லுங்க, ஃப்ரெண்டு அவனுக்காகவே வாழ்ந்தான் அவனுக்காகவே இறந்தான்னு ஒருத்தரை சொல்லுங்க. ஆனா உலகத்துல இருக்க எல்லா மனைவியும் 100ல 99.99% அவங்க கணவனுக்காக வாழ்ந்திருப்பாங்க, அவங்களோட குழந்தைகளுக்காக வாழ்ந்திருப்பாங்க. நட்புன்னு அந்த மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அதனால அருவி மீடியா ஜங்ஷன் நேயர்களுக்கு தினம் ஒரு தகவல்ல நீங்க மனைவியை பத்தி உறவுகளை பத்தி நீங்க பேசணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் பிரதர். முதல் முறையா நட்பு என்ற உறவு இவ்வளோ சரியானதா இருக்காதுன்ற நிலைமைக்கே இப்பதான் கொண்டு வந்திருக்கீங்க இந்த உரையாடல் மூலயமா. இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த தாட்டே இல்லை. முதல்ல நீங்க சொன்ன உடனே விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்கன்ற இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு. இருந்தாலும் நான் நட்பு தான் உயர்வுன்னு நினைச்சிட்டு இருந்தால்
வேற நீங்க யாருன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் எடுத்துக்கங்க. ம். அவங்களோட மனைவி, அவங்களோட குடும்பம், அவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு அங்கதான் நிப்பாங்க. நீங்க கூப்பிடுங்களேன். நண்பா வா, ஒரு 1 ஹவர் பேசுவோம் நம்ம. எப்படி இருக்கு? நம்ம பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? பேசி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இல்ல வீட்ல ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. நான் ஒய்ஃப பார்த்துக்கணும். குழந்தைய பார்க்கணும். குழந்தைய ஸ்கூல் கூட்டு போணும். யாருக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க? உங்களுக்கா? குழந்தைகளுக்கா? உங்களுக்கா? அவங்களோட மனைவிக்கா? ஒரு சில நேரத்துல அவங்க கிட்ட சண்டையிட்டு கூட நண்பர்கள் எல்லாம் ஒண்ணா சேராங்க. அது எந்த அது ஒரு சில டைம் பிரதர். ஒரு சில டைம். ஆனா உறவுகள் எப்பவுமே வரும் கூட. So, அப்படி பார்த்தா ஒண்ணு ஒரு தடவை வந்து அவங்கள காம்ப்ரமைஸ் பண்றது பெருசா? இல்ல 99 தடவை காம்ப்ரமைஸ் பண்றது பெருசா? 99 முறை காம்ப்ரமைஸ் பண்றது தான் பெருசுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நிறைய குடும்பத்துல சண்டை வர்றது கூட மனைவி கணவன் இல்ல. என் நண்பன் எல்லாம் பார்க்க விட மாட்டாயோ அப்படின்னு நிறைய பேர் சண்டை போடுவாங்க. அதெல்லாம் எதுக்காக? பார்க்க வரணும் பிரதர். நட்புன்னா அப்ப நீ முக்கியத்துவம் பண்றன்னா வரணும். வாங்க, ஏன் வரல? ஏன்னா நட்புன்னே ஒண்ணு கிடையாது. நட்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா வரணும், பார்க்கணும். உலகத்திலேயே சுயநலமா ஒரு உறவுலயே சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா அது நண்பர்கள் தான்.